ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு பாருங்க கரெக்டாக 5 மினிட்ஸ் ஓவர் பிக் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல் மூமெண்டமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மூமெண்டமே நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 50 பாயிண்ட் கூட தான் அந்த ரேஞ்சே இருக்கு. அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட்டே மூமெண்டம் ஆயிட்டு இருந்தது. இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் 6 வந்து க்ளோசிங் ஏடிஎம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24,000 இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் பிரைஸ் பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் 6 வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தா நமக்கு கால் சைடு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் நமக்கு வரல. அதே மாதிரி புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 9:31 வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க 9:51 வந்திருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம நியர்பைல வந்து அங்கிருந்து மார்க்கெட் அகைன் ரிவர்சல் ஆகி ஆப்போசிட் சைட்ல வருங்க. கரெக்டாக 10:06 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டல் லோல வந்து நமக்கு கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைட்ல. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டாக 10:18 வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரியே. சேம் இதே மாதிரி கேண்டல் ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்க வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா அகைன் ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தோம் ரிவர்சல் ஆகி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு வேற எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. க்ளோசிங் தான் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு அங்கே என்ட்ரி பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 1:1 வந்து நமக்கு மொமெண்டம் கொடுத்துட்டு வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து மார்க்கெட் வந்து அகைன் ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த மாதிரி நமக்கு மார்னிங் செக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ண முடியாம அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தா நமக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணிட்டு வெளியே வரது வந்து பார்த்தோம்னா சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து 1:1 வந்து பார்த்தா உங்களுக்கு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:10 வந்து என்ட்ரி. அதுக்கப்புறமேட்டு வரது என்ட்ரி வரல. அதே மாதிரி 5 மினிட்ஸ் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:30 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணோன்னு என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணி எக்ஸிட் பண்ணியிருந்தா கூட நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில் 5 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறமேட்டு நமக்கு க்ளோசிங்ல தான் என்ட்ரி வந்தது. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அதே மாதிரி 5 மினிட்ஸ்ல புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டாக 10:25 வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த வந்து என்ட்ரியுமே வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகல. அடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 11:20 வந்து நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணணும்னு என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அந்த என்ட்ரி கேண்டிலுக்கு லோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஆனால் அந்த 11:45 கேண்டில் லோ வந்து நமக்கு பிரேக் ஆகாம மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்த 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:20 எடுத்த என்ட்ரி வந்து கண்டினியூஸிங்ல தான் இருக்கு. ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. அந்த எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணுவோம் நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு புட் ஆப்ஷன் சைட் 5 மினிட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷனை கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து க்ளோசிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல தான் இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கால் சைடுமே வந்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு மார்னிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.